Hello students, welcome to Max நேரம். இன்னைக்கு நாம 11th standard Max exercise 10.3ல 21st question பார்க்கலாம். ஆல்ரெடி exercise 10.1, 10.2 exam sums எல்லாம் போட்டிருப்போம். அதை previous வீடியோல போய் நீங்க உங்க doubts-அ clear பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ next sum 21 பார்க்கலாமா? exercise 10.3ல 21 sum. y equal to root of 1 plus 2 tan x இருக்கு. முதல்ல இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி எழுதிப்போம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி மாற்றி எழுதிப்போம். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? y equal to 1 plus 2 tan x இந்த ரூட்டை 1/2 பவரில் போட்டுப்போம். ஏன்னா பவரில் இருந்தால் பவரில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆஃப்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஏன்னா x டேர்ம் தான் இருக்கு, இங்க வேரியபிள் வந்து x தான் இருக்கு. அப்போ நம்ம x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ dy by dx இதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx ஈக்குவல் டு முதல்ல பவரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 1/2 1 plus 2 tan x 1/2 minus 1 இது வந்து x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண பண்ணுவோம்ல அந்த ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவன நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். d by dx இங்க செயின் ரூல் யூஸ் பண்ணோம். எது 1 plus 2 tan x நம்ம திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ முதல்ல நம்ம பவரை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம 1/2 அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். 1 plus 2 tan x இது வந்து நம்ம தெரியல உங்களுக்கு எப்படி பண்ணோம்ட்டு. 1/2 minus 1 என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 minus 2/2 ஆயிடும். அப்போ நான் -1/2 ஆயிடும். ஓகேவா? அதை தான் இங்கே நான் போடுறேன். ஓகேவா? அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம், அதனால ஈஸியாக நீங்கள் அதை போட்டுடலாம். இதுக்கப்புறம் 1 கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் டிஃபரன்ஸ் பண்ணால் 0 ஆயிடும். பிளஸ் 2 tan x ஃபார்முலா tan x இப்போ வந்து 2 வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஒரு வேரியபிளோட இருந்ததுன்னா அதுக்கு 0 ஆகாது. இதே கான்ஸ்டன்ட் வந்து செப்பரேட்டா பிளஸ் மைனஸ் தனியா இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஸ் பண்ண 0 ஆகும். ஆனா ப்ராடக்ட்ல இருந்தா அதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது 0 ஆகாது, அதே நம்பர் வரும். tan x டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் x. சீக்கன் ஸ்கொயர் x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1/2 இந்த இது வந்து மைனஸ் இருக்கனால நம்ம டிவைட்ல போட்டுக்கலாம். 1/1 plus 2 tan x பவர் 1/2. இந்த பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் x இருக்குல்ல, இது வந்து ப்ராடக்ட் தான். இங்க தான் பிளஸ் இருக்குன்னா இது ப்ராடக்ட் நான் தப்போம். இன்ட்டு 2 சீக்கன் ஸ்கொயர் x. புரியுதாமா? 1/2 இதை வந்து கீழே கொண்டு வரும். இந்த 0 இது வந்து இன்ட்டு தானே, இங்க தான் இது வந்து பிளஸ்ன்றதை போட்டுக்கிறதால 2 சீக்கன் ஸ்கொயர் x. therefore ஃபைனல் ஆன்சர் என்ன? dy by dx ஈக்குவல் டு அப்புறமா இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிடும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 பிளஸ் 2 tan x பை 1/2 இது 2 tan x பை 1/2. இதை ஃபைனலா நீங்க இப்படி கூட எழுதலாம். dy by dx ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை இதை 1/2 ரூட்ல போட்டுக்கலாமா? root of 1 plus 2 tan x. root of 1 plus 2 tan x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். கிளியராமா? முதல்ல என்ன பண்றோம்? y வேல்யூவை நம்ம கொஞ்சம் பவர் ஆட்டோ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது செயின் ரூலும் திருப்பியும் பிராக்கெட் உள்ள இருக்கிறதையும் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதாமா? ஏதாவது டவுட் இருந்துக்கா பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.